அதாவது உங்கள் உடம்புல ஒரு நோய் இருந்தால் அதை நீங்கள் வெளியில் சொல்லாமல் இருக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட, உங்களுக்கு நம்பிக்கையானவங்ககிட்ட சொல்லணும். அதாவது நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். இப்போ டாக்டர்கிட்ட ஏன் உண்மையை சொல்லணும் அப்படின்னா, உங்கள் உடம்புல ஏதாவது நோய் இருந்தால் டாக்டர்கிட்ட சொல்லணும். டாக்டரோட நோக்கம் என்னது? உங்கள் உடம்புல உள்ள நோயை குணப்படுத்தணும். நீங்கள் அவரை நம்பி போகிறீங்க. அவர் என்ன நினைப்பாருன்னா, உங்கள் உடம்புல உள்ள நோயை குணப்படுத்தணுங்கிறது. அதனால் அவர்கிட்ட நீங்கள் உண்மையை சொல்லணும். அது மாதிரி நீங்கள் டாக்டர் மட்டும்தான் அப்படி நினைப்பாருன்னு கிடையாது. உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணன் கூட அப்படி நினைப்பார். உங்கள் தம்பியோட உடம்புல உள்ள நோய் குணமாகணும்னு உங்கள் அண்ணன் கூட நினைப்பார், உங்கள் அம்மா நினைப்பாங்க. அவங்ககிட்டலாம் உண்மையை சொல்லிடுங்க. யாரெல்லாம் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அவர்களிடம் உங்கள் உடம்புல எந்த குறைபாடு இருந்தாலும் சொல்லிவிடுங்க. சொன்னாக்கா உங்கள் உடம்பு நல்லாகும், உங்கள் உடம்புல உள்ள பிரச்சனை சரியாகும், உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை சரியாகும். யாரெல்லாம் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்ககிட்ட உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை சொல்லுங்கள். சொல்லிட்டா உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை சரியாகும். இப்போ வக்கீல்கிட்டையும் டாக்டர்கிட்டையும் உண்மையை சொல்லணும்னு சொல்லுவாங்கள்ல. வக்கீல் என்ன பண்ணுவார்? உங்கள் பிரச்சனையை சரி பண்ணணும்னு நினைப்பார். அதனால தான் அவர்கிட்ட சொன்னால் தான் அவர் சரி பண்ணுவார். அதனால தான் அவர்கிட்ட உண்மையை மறைக்கக்கூடாது. அது மாதிரி டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம உடம்புல உள்ள நோயை மறைக்கக்கூடாது. அப்படியே சொல்லிடணும், என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையும் சொல்லிடணும். அப்படின்னா தான் அவர் நம்ம உடம்புல உள்ள நோயை குணப்படுத்துவார். அது மாதிரி மனுஷங்கக்கிட்டேயும் டாக்டர் என்ன நினைக்கிறாங்க? உங்கள் உடம்புல உள்ள நோயை குணப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. வக்கீல் என்ன நினைக்கிறாரு? உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையை சரி பண்ணணும்னு நினைக்கிறாரு. நீங்கள் என்ன எதுக்காக அவர் போனீங்களோ அந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னு நினைக்கிறார். அதே மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்கோ, அதாவது பிரச்சனைகள்லாம் சரியாகணும், நீங்கள் நல்லா நிம்மதியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்கள நீங்கள் மருத்துவராகவும் வக்கீலாகவும் பாருங்கள். வக்கீலாகவும் பார்த்து அவங்ககிட்ட உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். நீங்கள் கெடணும், நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பாருங்கள், அவங்ககிட்ட உங்கள் பிரச்சனையை சொல்லாதீங்க. அதனால் நீங்கள் கெட்டு தான் போவீங்க. அதனால் ஆள் பார்த்து பழகணும். அவங்களுடைய நோக்கம் அறிந்து பழக வேண்டும். அவங்க என்ன மாதிரி நம்மளை பற்றி நினைக்கிறாங்க அதை பார்த்து நம்ம பழகணும். அதனால் மனசில் இருக்கிறத நம்ம வெளியே சொல்லும்போது மனசில் இருக்கிற ரகசியங்கள் எதுவுமே வச்சுருக்காதீங்க. உங்கள் மனசில் ரகசியம் வெளிப்படையான அணுகுமுறை. நோயை குணப்படுத்தணுன்னா உங்கள் உடம்புல உள்ள நோய் எதாவது இருக்குதா, அதை நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்கள், உங்கள் குடும்பத்தினர், அவங்கக்கிட்ட வெளிப்படையாக சொல்லுங்கள். என்ன ஒரு நோயாக இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்ககிட்ட நீங்கள் கவலை அடைந்தால், நீங்கள் நோயுற்று இருந்தால் உங்களைப் போலவே கவலைப்படுவாங்க பார்த்தீங்களா, உங்களுடைய குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள், அவங்கக்கிட்ட உங்கள் உடம்புல இருக்கிற நோயை மறைக்காமல் சொல்லுங்கள், வெளிப்படையாக சொல்லுங்கள். அப்போ உங்கள் மனசில் உள்ள பாரம் குறைஞ்சிரும். நீங்கள் உங்கள் உடம்புல நோயை வச்சுக்கிட்டு வெளியே யார்கிட்டையும் சொல்லலை அப்படின்னா அப்போ அந்த நோய்க்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். நோய்ங்கிறது ஒரு திருடன் உடம்புக்குள்ளே புகுந்தால் ஒரு திருடன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது உங்கள் உடம்புங்கிறது உங்கள் வீடு. உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் உடம்பு என்கிற அந்த வீட்டுக்குள்ளே ஒரு திருடன் என்கிற நோய் புகுந்து விட்டான் அப்படின்னா நீங்கள் அதை பற்றி நம்பிக்கையானவங்ககிட்ட சொல்லணும். உங்களுக்கு யார் நல்லது நினைப்பாங்களோ அவங்ககிட்ட சொல்லணும். போலீஸ்கிட்ட சொல்லணும் அப்படி சொல்லுவாங்களோ அது மாதிரி வெளியே 4 பேர்கிட்ட சொல்லணும். அதை நீங்கள் மறைச்சிக்கிட்டு உங்கள் உடம்புல இருக்கிற அந்த நோய் என்கிற திருடனை பற்றி, உங்கள் உடம்பு என்கிற அந்த வீட்டுக்குள்ளே புகுந்த அந்த நோய் என்கிற திருடனை பற்றி நீங்கள் வெளியே யார்ட்டுமே சொல்லணும்னா அந்த திருடன் என்கிற அந்த நோய்க்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். உங்கள் வீடு என்கிற உடம்புக்குள்ளே அந்த திருடன் என்கிற நோய்க்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்குறீங்க. அதை பத்திரமா யாருக்கும் தெரியாமல் நீங்கள் பாதுகாப்பாக வச்சுருக்கீங்க, அதை பாதுகாக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அதை பராமரிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதே நீங்கள் வெளியில் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் உடம்பு என்கிற அந்த வீட்டுக்குள்ளே புகுந்த நோய் என்கிற அந்த திருடனை பற்றி நீங்கள் வெளியே சொல்லிவிட்டால் என்ன ஆகும்? வெளியே சொல்லிட்டாக்கா அந்த திருடன் தப்பிச்சு ஓடிடுவான், வெளியே ஓடிடுவான். ஆஹா மாட்டி விட்டுச்சுப்பா, இந்த ஆள் நம்மளை மாட்டி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஓடி போயிடுவார். அந்த மாதிரி உங்கள் உடம்புல உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருந்தால் அதை 4 பேர்கிட்ட சொல்லுங்கள். சொன்னால் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அப்புறம் மனசில் உள்ள பாரமெல்லாம் உங்கள் வாழ்க்கை, அதாவது உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்சது நீங்கள் நினச்சிருந்தீங்களா ரகசியமாக, எப்போ பார்த்தாலும் அந்த பிரச்சனை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ அந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. உங்களை பற்றி தெரிந்த எல்லோருக்குமே நீங்கள் அதை சொல்லிவிட்டீர்கள். அப்படிங்கும்போது உங்கள் மனசில் எந்த ரகசியமும் இல்லை. அதுவே உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கான தீர்வை தரும். கவலையிலேருந்து விடுபட்டுருவீங்க. உங்களுடைய கவலையை நீங்கள் 4 பேரிடம் இறக்கி வச்சுருவீங்க. கவலை என்பது ஒரு சுமை. அப்போ உங்கள் நம்பிக்கையானவர்களிடம் அதை சொல்லும்போது உங்களுடைய சுமையை அவர்கள் சுமந்து செல்வார்கள், அவர்களும் பகிர்ந்து கொள்வார்கள். கொடுங்க நாங்களும் சுமக்கிறோம் அந்த கவலையை. உங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும், அதுவே நீங்கள் 4 பேர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அந்த கவலையை அவங்களும் சேர்த்து சுமப்பாங்க. அப்போ உங்களுக்கு சுமை குறையும். அதுவே உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் சரியாகும், உங்கள் உடம்புல உள்ள நோய் குணமாகும். நீங்கள் உங்கள் உடம்புல உள்ள நோயை வெளியில் சொல்லாமல் மறைச்சி வச்சுக்கிட்டே இருக்க அது பத்திரமா இருக்கும், உங்கள்கிட்டே இருக்கும். அதை வெளியில் காட்டி கொடுத்துடணும். வெளியில் சொல்லிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு விட்டு அது வெளியே போக ஆரம்பிச்சிடும். உங்கள் உடம்புல உள்ள நோய் குணமாகிற வரைக்கும் நீங்கள் அதை மற்றவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருங்க.
என்னென்ன மாற்றம் நடக்குது, உங்கள் உடம்புல என்னென்ன மாற்றம் நடக்குது, என்னென்ன முன்னேற்றம் இருக்குது, இந்த மருந்து சாப்பிட்டேன் அது அதுவாக இருக்குமா இதுவாக இருக்குமான்னு உங்களுக்கு அந்த அந்த நோயை பற்றியே சிந்தனை, அது பற்றியே ஒரு பேசி அந்த நோயை குணப்படுத்திடலாம். நிறைய பேர் வந்து ரகசியம் காக்கிறதுனால தான் உடம்புக்குள்ளே நோய் அதிகமாகும். உங்கள் உடம்புல உள்ள நோயை பற்றி நீங்கள் வெளியில் யார்ட்டையுமே சொல்லாமல் அது வெளியில் தெரிஞ்சிருமோன்னு நீங்கள் பயப்படும்போது, மனுஷங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கையே இல்லாத போது அந்த நோய் இன்னும் பெருசாக மாறிக்கிட்டே இருக்கும். அது உங்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் 4 பேர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நோய் வந்து அப்படியே குணமடைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், உங்களுக்கு ரகசியம்னு ஒன்றுமே கிடையாது, உங்கள் உடம்புல உள்ள நோய் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னுக்கும்போது அந்த நோயே குணமடைய ஆரம்பிக்கும். அதனால் நோயின்னா என்னென்னா அது பற்றின கவலை தான் நோய். அதை வந்து 4 பேருக்கு தெரிஞ்சால் நம்மளை வந்து கேலி பண்ணுவாங்களோ அப்படின்னு நம்ம பயப்படுறோம் பாருங்கள், அந்த பயம்தான் நோய். அதனால் அந்த பயத்தை தான் நீங்கள் வெல்லணும். நோயை வெல்வதற்கு முன்பு அந்த பயத்தை வென்றாலே நோய் குணமாயிடும். அந்த கவலையை வெல்ல வேண்டும். யாருக்கும் நம்ம உடம்புல இப்படி நோய் இருக்கே, அதை 4 பேருக்கு தெரியாதே, சொன்னால் எதாவது பண்ணவங்களோ அப்படின்னு சொல்லி ஐயோ இப்படி வந்துருச்சே நம்ம அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்களா, அந்த அதுதான் உங்களுடைய நோய். அதை நீங்கள் வந்து 4 பேர்கிட்ட சொல்லும்போது உங்கள் கவலை என்கிற அந்த சுமையை 4 பேர் உங்களுடைய நம்பிக்கையானவர்கள் ஒரு 4 பேர்கிட்ட சொல்லும்போது உங்களுடைய கவலை என்கிற அந்த சுமையை அவங்களும் சுமப்பாங்க. உங்களுடைய சுமை குறைஞ்சி போயிடும், கவலை குறைஞ்சிரும். அப்படி இருக்கும்போது அந்த நோயின் தன்மை வீரியம் எல்லாமே குறைஞ்சிரும். கவலை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் அந்த நோயோட அளவு வீரியம் அந்த அளவுக்கு. அதனால் வெளிப்படையாக பேசணும். எதாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசணும். வாழ்க்கையில் எதுவும் மறைப்பதற்கு ஒன்றுமே கிடையாது. மறைக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் செய்யவே கூடாது. இதை வெளியே சொன்னால் அசிங்கம் அப்படின்னு நினைக்கிற விஷயத்த சொல்லாதீங்க, செய்யாதீங்க. அதாவது வெளியே சொல்வதற்கு நான் கூசுகிற செயல்களை நீங்கள் செய்யாதீங்க. நீங்கள் எந்த ஒரு செயலையும் செஞ்சாலும் நீங்கள் அதை மற்றவங்ககிட்ட சொல்லுகிற வழக்கத்தை கடைபிடிச்சிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே வெளிப்படையாக சொல்வதற்கு எளிதாக இருக்கும். வெளிப்படையாக பேசணுங்கிறதுக்காக நம்ம வெளிப்படையாக பேசணுங்கிறதுல ஒரு உறுதியாக இருங்க. எதை செஞ்சாலும் நீங்கள் வெளிப்படையாக பேசுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அருவருப்பான செயல்களை செய்யவே மாட்டீங்க. மற்றவங்க காரி துப்புற மாதிரியான செயல்களை செய்யவே மாட்டீங்க. மற்றவங்க வந்து உங்களை வந்து குறை சொல்கிற மாதிரி, உங்களை மாதிரி திட்டுற மாதிரி, உங்களை வந்து புறக்கணிக்கிற மாதிரியான செயல்களை செய்ய மாட்டீங்க. பெருமையான செயல்களை தான் சொல்லுவீங்க. ஏன்னா பெருமையான செயல்களை தான் வெளிப்படையாக பேச முடியும். சிறுமையான செயல்களை செய்ய மாட்டீங்க. ஏன்னா எதை செஞ்சாலும் நீங்கள் வெளியில் சொல்லிடுவீங்க. சிறுமையான செயல்களை செய்துவிட்டு வெளியில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ வெளியில் சொல்லணுங்கிறதுல உங்களுக்கு ஒரு உறுதியாக இருக்கணும் எப்போ பார்த்தாலும். அப்போ நீங்கள் பெருமையான செயல்களை வெளியே சொல்லணும், பெருமையான செயல்களை செய்யணும். அப்போ தான் அது வெளியே சொல்கிறதுக்கும் பெருமையாக இருக்கும். உங்களையே வந்து சிறுமைப்படுத்துகிற, உங்களை அழிக்கிற செயல்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் அதை பற்றி வெளியே பேசும்போது அது உங்களையே அழித்து விடும். அதனால் நீங்கள் யார்ட்டையும் அப்போ அதை சொன்னால் நம்ம அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறக்காக பேசாமலே வாயை மூடிட்டு இருப்பீங்க. ஆக நம்ம சுதந்திரமாக பேசணும். அப்படின்னா பெருமை தருகிற செயல்களை செய்யணும். அப்போ தான் நம்ம சுதந்திரமாக பேச முடியும். சிறுமை தருகிற செயல்களை செஞ்சுட்டு அதை பற்றி வெளியில் பேச முடியாது. சிறுமை தருகிற செயல்களை செஞ்சாக்கா அந்த விஷயத்தை வெளியே பேச முடியாமல் நம்ம மனசுக்குள்ளே வச்சுருப்போம். அல்லது சிறுமையான மனுஷங்களை தேடுவீங்க. நீங்கள் செய்த சிறுமை செயல்களை சொல்வதை கேட்கிற அந்த சிறு மனிதர்களை நீங்கள் தேடுவீங்க. பெரியவங்ககிட்ட போய் நிற்க முடியாது. பெருமை மிகுந்த மனுஷங்கள்கிட்ட போய் நீங்கள் செஞ்ச சிறுமையான செயல்களை சொல்ல முடியாது. அதனால் வெளிப்படையாக பேசணும் அப்படின்னா வெளிப்படையாக பேசுவதற்கு பெருமையான விஷயங்களை நீங்கள் செய்யணும். அப்போ தான் அதை வெளிப்படையாக பேச முடியும். இந்த மாதிரி நோய்கள் குணமாவதற்கு நம்ம பேசுகிறதே நமது உடலில் உள்ள நோயை குணப்படுத்திடும். எதுவுமே ரகசியம் வச்சுக்கக்கூடாது, வெளிப்படையாக பேசணும். வெளிப்படையாக பேசிட்டா நம்ம உடம்புல நோயே கிடையாது. அதுவே நமது வாழ்க்கையில் பிரச்சனையும் கிடையாது, அதுவே சரியாயிடும். அந்தளவுக்கு வெளிப்படையான பேச்சுங்கிறது ஒரு மருந்து, பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு. நீங்கள் வந்து மறைச்சி வச்சிங்கன்னா அது ரகசியமாக இருக்கும். உங்கள் உடம்புல உள்ள ஒரு நோயை நீங்கள் வெளியில் சொல்லாமல் யார்கிட்டையும் சொல்ல தயங்கிக்கிட்டு நீங்கள் மறைச்சி வச்சிங்கன்னா அது உங்கள் உடம்புக்குள்ளே பத்திரமா இருக்கும், பெருசாகிட்டே இருக்கும், நோய் அதிகமாகிட்டே இருக்கும். வெளியில் சொல்லும்போது தான் மருத்துவர்கிட்ட மட்டும்தான் சொல்லணும்னு நினைக்காதீங்க. மருத்துவர்கிட்ட முழுக்க சொல்லணும், முழுக்க மருத்துவர்கிட்ட சொல்லணும். அதுமாதிரி மனுஷங்ககிட்டையும் நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க பாருங்கள், அவங்ககிட்டையும் நீங்கள் உங்கள் உடம்புல உள்ள நோயை பற்றி தெளிவாக சொல்லணும். அதுமாதிரி உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை சொல்லணும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் சரியாகிவிடும், உங்கள் உடம்புல உள்ள நோய்களும் சரியாகிவிடும்.